நம்மளுடைய சொத்துக்கள், நம்ம பேர்ல இருக்க சொத்துக்கள வந்து இன்னொருத்தருக்கு குடுக்குறதுக்கு, நம்ம சட்டப்பூர்வமா கடைபிடிக்கிற நடைமுறை அப்படிங்கிறது வந்து கிரை பத்திரம் எழுதுறது, ஒத்திக்கி விடுறது, தானமா குடுக்குறது அப்படிங்கிறதுக்கான பத்திரங்கள் மூலமாக நம்மளுடைய சொத்துக்கள வந்து பிறருக்கு நம்ம உரிமை மாற்றம் செய்கிறோம். நம்மளுடைய வாழ்நாளுக்கு பிறகு நம்ம பேர்ல இருக்க சொத்துக்கள வந்து இன்னொருத்தருக்கு குடுக்குறதுக்கு நம்ம பயன்படுத்துற முறை தான் உயில். நம்ம காலத்துக்கு அப்புறம் அது அவர்களுக்கு போய் சேர்றதுனாலே என்னவோ, அவர்களுக்கு அதில ஏதாவது உடன்பாடு இல்லாதபோது, இந்த சட்டப்பூர்வமான வாரிசுகள் அது அந்த உயில் சம்பந்தமான கேள்விகளை எழுப்பி, அ அது பெரும்பான்மையான உயில்கள் வந்து வழக்கு நீதிமன்றத்துக்கு தான் வந்து வர்ற மாரி ஆயிடுது. அ அதில தவிர்க்கிறதுக்கு ஒரே வழி என்ன நடைமுறைப்படுறாங்கன்னா, ட்ரையல் கோர்ட்ஸ்ல எல்லாம் ஒரு உயில வந்து கேள்வி கேட்டு, கொஸ்டின் பண்ணி ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க அப்டின்னாலே, அத வந்து நீதிமன்றத்து வந்து ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட்டுக்கு அந்த உயில் சம்மந்தப்பட்டவரால் தான் எழுதப்பட்டதா, அவருடைய கையெழுத்து தான் அடங்கியிருக்கிறதா, அப்படிங்கிறத சரிபார்க்கிறதுக்காக ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட்டுக்கு அனுப்புறது ஒரு வழக்கமாக வச்சிருக்கப்பட்டிருக்கு. சப்போஸ் வந்து அந்த உயில் எழுதுறதுக்கான அ இது நடைமுறை என்னவா இருக்கணும் அப்படின்னா, அவர் வந்து ஒரு தெளிந்த மனநிலையோட, ஒரு சம்மதத்தோட என்ன எழுதுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எழுதணும் அப்படிங்கிறது தான். அந்த மாரி எழுதாத பொழுது இன்னொருவருடைய ஒரு அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸு அவருடைய அ அவருடைய கட்டளைக்கு அடிபணிஞ்சு, விருப்பம் இல்லாம எழுதுறாங்க அப்டின்னா, அது அது போன்ற உயில்கள் செல்லுபடி ஆகாது. ஆனா நீதிமன்றத்தில அதெல்லாம் நிரூபிக்கணும். ஸோ இது போல ஒரு சு சந்தர்ப்பம் இருக்கும் பொழுது, சூழ்நிலை இருக்கும் பொழுது, அ இந்த உயில் எழுதுனது தன்னுடைய தகப்பன் தான் அப்டிங்கிறத சம்மந்தப்பட்டவர் ஒத்துக்கொண்டு, ஆனா அது சுதந்திரமாக அவர் எழுதவில்லை அப்டின்னு சொல்லும் பொழுதும், இத வந்து ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட்க்கு அனுப்ப வேண்டிய அவசியம் உண்டாகிறதா? அப்படிங்கிற கேள்வி தான் போன மாசம் நம்மளுடைய உச்சநீதிமன்றத்தின் ஆய்வுக்கு உட்பட்டது. இந்த வழக்கு வந்து கேரளா எல்லைக்குட்பட்ட ஒரு மாகாணத்தில வந்து இந்த வழக்கு உருவாகிறது. ட்ரையல் கோர்ட் என்ன பண்றாங்க வந்து ம் ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட்க்கு அனுப்ப சொல்லி எதிர் தரப்பு கேட்குறாங்க. இந்த அம்மா வந்து ஃபைல் பண்றவங்க வந்து அன்னி தாமஸ். அவங்க சொல்றது என்னன்னா, என்ன வழக்கு தொடர்றாங்கன்னா, எங்க அப்பா வந்து இந்த உயில் வந்து இன்னாருக்கு எழுதுறாங்க. ராணி தாமஸ்க்கு எதிரா தான் வழக்கு தொடர்றாங்க. அவங்களுக்காக சொத்து எழுதுனது குறித்து எனக்கு அவங்க சுதந்திர மனப்பான்மையோட தான் எழுதுனாங்களா அப்படிங்கிற குறித்த சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வழக்கு தொடர்றாங்க. அதனால அந்த உயில் செல்லத்தக்கதா அறிவிக்கணுன்ட்டுன்னு. அப்போ ட்ரையல் கோர்ட் அத ஏத்துக்கிட்டு ப்ரொசீட் பண்றாங்க. ஆனா இத வந்து அந்த எதிர் தரப்பு என்ன சொல்றாங்க, இல்ல அவங்க விருப்பத்தோட தான் அவர் எழுதி குடுத்தாரு அப்படிங்கிறதுனால அத ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட்க்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அந்த விசாரணை நீதிமன்றம் அத ஏத்துக்க மறுத்ததுனால, உயர் நீதிமன்றத்துக்கு கேரளா உயர்நீதிமன்றத்துக்கு போறாங்க. கேரளா உயர்நீதிமன்றம் சொல்லுது, "என்ன உயில் பிரச்சனைக்குரியது அப்படின்னாலே ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட்க்கு அனுப்ப வேண்டியது தானே நடைமுறையா நடந்துட்டுருக்கு. நீங்க அங்க அனுப்புங்கன்னு" சொல்லிட்டு ஒரு டைரக்ஷன் இஷ்யூ பண்றாங்க. இதை எதிர்த்து தான் அன்னி தாமஸ் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வராங்க. உச்சநீதிமன்றத்தில அவங்க சுட்டிக்காட்டுறது என்னன்னா, "நாங்க பாருங்க கேஸ்லயே சொல்லியிருக்கோம். அது உயில் எழுதுனது அவருடைய சுய விருப்பத்தின் பேரில் எழுதவில்லை அப்படிங்கிறது தான் எங்களோட வாதம்னு தெளிவா நாங்க சொல்லியிருக்கோம். எந்த காரணத்துக்காகவும், எந்த இடத்துலயும் நாங்க வந்து உயில் அவர் எழுதவே இல்ல, அவருடைய கையெழுத்தே இல்லன்னு நாங்க சொல்லவே இல்ல. அப்படிங்கிறச்ச ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட்க்கு அனுப்ப வேண்டியது தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க. அத உச்சநீதிமன்றமும் ஏத்துக்கிட்டு, ஆனாலும் உயிலை நிரூபிக்க வேண்டிய அந்த ப்ரூவ் பண்ண வேண்டிய ரெக்யூர்மெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக சட்டப்பூர்வமாக நீங்க நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, மத்த விஷயங்கள பொறுத்து விசாரணை நீதிமன்றத்தில தீர்மானிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்க டிஸ்போஸ் பண்றாங்க. ஸோ இதனால நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு உயிலை வந்து எழுதியது சம்மந்தப்பட்டவர் தான் அப்படிங்கிறத 2 தரப்பினரும் இல்ல சம்மந்தப்பட்டவரே ஆட்சேபிக்காம இருக்கும் பொழுது ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட்க்கு அனுப்ப தேவையில்லை அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வழக்கு தீர்ப்புல இருந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ வழக்கு வந்து அன்னி தாமஸ் வெர்சஸ் ராணி தாமஸ். அதுக்கு